ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மேஷகை. இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நாம நேத்தைய மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 24,286 அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பனுக்கும் ஹைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் தான் வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்ச் தான் போயிருக்கான். அங்கேருந்து காலையில் நேராக கீழே வந்தாச்சு. எந்த இடத்துல வந்திருக்காங்க பாருங்க. நாம சொல்லியிருந்த 2400 அந்த ஸ்ட்ரைக் ரேஞ்ச் தான். ப்ரீவியஸ் டே கூட ஹை அப்படின்றதும் அது பக்கத்துல தான் இருக்கு. அங்க ஒரு சப்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்காங்க. டைரக்டா மேல போய் நாம கொடுத்துருக்க R2 அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன். அடுத்து அவங்க சப்போர்ட் எடுத்த இடம் எக்ஸாக்டா நம்மளோட R1 டே லோ அந்த ஏரியா அப்படின்றதெல்லாம் வரல. எக்ஸாக்டா நம்மளோட R1 திரும்ப அந்த இடத்துல ஒரு சப்போர்ட், ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப ஓப்பன் ப்ரைஸ், அங்கவே மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. நாம பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 2400 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருக்கிறதே மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். இது ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக இருந்திருக்கலாம். ஆனால் நல்லா கேப்பில் ஓப்பன் பண்ணி ஓப்பன்ல இருந்து ஒரு ரிஜெக்ஷன், அடுத்து எங்கே சப்போர்ட் எடுக்கணுமோ அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து தொடர்ந்து மேலேயே வந்தாச்சு. ஓகே, இன்னைக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. அதாவது நேற்றைய கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீங்க ட்ரேட் பண்ண போறது அடுத்த எக்ஸ்பைரி. ஸோ போன எக்ஸ்பைரியில் நடந்தது எல்லாமே நேத்தோட முடிஞ்சு போச்சு. இந்த எக்ஸ்பைரியில நிறைய விஷயங்கள் மாறுபட்டு இருக்கும். இந்த ப்ரீமியம் சப்போர்ட்லாம் இன்னமும் வேற வேற இடங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா எப்பவுமே ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்றது நீங்க அடுத்தடுத்த கான்ட்ராக்டை எடுக்கும்போது டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் அதெல்லாம் எப்படி இருக்கு. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று காலையில் நமக்கு அதுக்கு முன்னாடி முதல் நாளோட க்ளோசிங்கில் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் 190 பாயிண்ட் பக்கத்தில் இருந்தது. காலையில் ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது 90 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. 100 பாயிண்ட் பக்கத்தில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 100 பாயிண்ட். அப்போது ஜஸ்ட் முதல் நாள் க்ளோஸ் பண்ணி காலையில் ஓப்பன் பண்ண இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்டை இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு கால் செல்லருக்கு மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆயிடுச்சு. நேற்று காலை செல் பண்ணியிருந்தவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு லாஸ்ட்ல இருந்திருக்கணும். ஆனா அந்த லாஸ் அப்படின்றதே அவங்களுக்கு இல்லாம போறதுக்கு உண்டான வாய்ப்பும், அதாவது காஸ்ட் டு காஸ்ட்லேயே கூட அவங்க எக்ஸிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கூட நேற்று கிரியேட் பண்ணியிருந்திருக்கும். நேற்று வியாழக்கிழமை ஓடிஎம் காலை செல் பண்ணவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ப்ராஃபிட்லேயே கூட முடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த ப்ரீமியம் டிகே அப்படின்றது ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியம். இந்த டிகேவை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். டிகே எப்படி நடக்குது, ஒரு ப்ரீமியம் அப்ரிசியேஷன் எப்படி நடக்குது, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத இடங்களை என்ட்ரி எடுத்துட்டு எடுத்த இடத்துக்கு திரும்ப வந்துருவான் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யாமல் இருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,664, 24,482, 23,935. எங்கே போனார் இன்னொரு ஒரு லெவல்? ஒன் மினிட். இங்கே ஒரு லெவலில் வந்திருக்கணும். என்ன அப்படின்னா 24,117. ஓகே, 24,117, 23,935. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 25,250
இந்த ரேஞ்சுக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்திலேயே மார்க்கெட்ல திரும்ப ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நமக்கு க்ளோசிங் அப்படின்றது 25,261 கிட்டத்தட்ட நாம சொல்லியிருக்க இந்த ஸ்ட்ரைக் பக்கத்துல இருக்கு. ஸோ க்ளோஸுக்கு கீழே இருக்கிறதே தொடர்ந்து கீழே போகக்கூடிய வாய்ப்பை கிரியேட் பண்ணும். அடுத்து மேலே போகணும் அப்படின்னா 24,350 இந்த ரேஞ்சுக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நடுவில் இருக்க இந்த 100 பாயிண்ட்ல தான் நமக்கு முதல் நாளோட ஹையும் இருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த இந்த ஸ்ட்ரைக்குங்க யாரை ஐடியமா வச்சுக்கிறாங்க? இதுல புட்டு ஐடியமா வச்சுக்கிறாங்களா? இந்த 350ல கால் ஐடியமா வச்சுக்கிறாங்களா? இல்ல 250ல புட்டு ஐடியமா வச்சிருக்காங்களா? இப்படின்றது தான் இன்னைக்கு முக்கியமா தேவைப்பட போகுது. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இதை தாண்டி இன்னைக்கு நாம இந்த 17 மார்ச் இந்த எக்ஸ்பைரியை தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். இந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திங்கக்கிழமை க்ளோசிங் ப்ரைஸ்ல ஏடிஎம்மோட ஆவரேஜ் ப்ரைஸ், ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் 407 பாயிண்ட் இருந்தது. ஆனா நேத்து நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 266 பாயிண்ட் தான் இருக்கு. ஒரு 150 பாயிண்ட் காணோம். ஒரே நாள்ல 150 பாயிண்ட் டிகே ஆயிருக்கு இந்த ஒரு கான்ட்ராக்ட்ல. ஸோ இந்த டிகே அப்படின்றது தான் ஒரு செல்லருக்கு ப்ராஃபிட். அதை தாண்டி இந்த இருக்கிற டைம் வேல்யூவை டிகே பண்றதுக்கு தான் இந்த ஆப்ஷன் செயின் ரன் ஆகுது. இப்படின்ற இந்த ஒரு பேசிக்கான விஷயத்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த லெவல்ஸ் என்னைக்கும் பை செல் பண்றதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. அது நேற்று வேலை செஞ்சிருக்குன்னா இன்னைக்கும் வேலை செய்யும் அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா நாம எந்த ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம் அப்படின்றத சொல்லலை. இன்னைக்கு வேணா சொல்லுவோம். இன்னைக்கு 24,500 புட்டு, 24,100 கால், இந்த 2 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி நாம இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கோம். இந்த ஸ்ட்ரைக்குங்க லைவ் மார்க்கெட்ல ஸ்பாட் இந்த லைன்ஸை ரீச் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.